வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலையில முதல்வராக விஜய் பதவியேற்ற அந்த அந்த நிமிடத்திலிருந்து இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிற இரவு 10:30 மணி இது. இந்த நிமிடம் வரையிலான நிகழ்வுகள் அனைத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் அந்த பதவியேற்பு விழாவில் நடந்து கொண்ட விதம், பேசிய விதம், அவருடைய உடல் மொழி, அவர் அந்த மேடையை எப்படி ஒரு தேர்ந்த நடிகராக பயன்படுத்தினார் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படி அங்கேயும் நடிகராகவே நிற்கிறாரு அவரு அப்படின்னு சொன்னால், அப்போ தான் இந்த ஜென்சி கிட்ஸு, ஆச்சரியக்குறிகள், இவங்களை வைப்பு பண்ண வைக்க முடியும். இவங்களை எப்பயுமே உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையிலேயே வச்சிருக்கணும். அதுதான் தனக்கு சரியான ஒரு பாதுகாப்பான அரசியலில் பாதுகாப்பான இடத்தை தரும் அப்படின்றத அவர் அழுத்தமாக நம்புறார். ஏன்னா அந்த உணர்ச்சி வசப்பட்ட மனநிலை தான் இன்னைக்கு விஜயை இந்த இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. பல ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்தது நான் பார்த்துட்டேன். இந்த விஜய் வெற்றி பெற்றதிலிருந்து முதல்வராக அந்த பதவியேற்பு அந்த உறுதிமொழி ஏற்ற வரைக்குமான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வந்துருச்சு. எப்படி இந்த வெற்றி நடந்தது, எப்படி அறிவுபூர்வமான ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லப்பட்ட, பகுத்தறிவுமிக்க மாநிலம் அப்படின்னு சொல்லப்பட்ட, சுயமரியாதை கொண்டவர்கள் என்று நம்பப்பட்ட, சமூக நீதிக்கான ஒரு சமூக நீதியே வாழ்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் வியந்து பார்க்கிற ஒரு மாநிலமான தமிழ்நாட்டில் எப்படி இப்படி ஒரு அறிவீனம் நடந்தது, எப்படி அறிவு மழுங்கி ஒரு வெறும் உணர்ச்சி ஜெயிச்சது. நல்லா கவனிங்க, அறிவு மழுங்கி வெறும் உணர்ச்சி ஜெயிச்சிருக்கு. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்து இருந்தது. அதில் குறிப்பாக ஒரு கட்டுரை, அது ஒரு மலையாள எழுத்தாளர், அவர் திரைப்படங்களில் கூட நடிக்கிறவர் தான். அவர் எழுதின ஒரு கட்டுரையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருந்தாங்க ஒரு பத்திரிகையாளர். அந்த கட்டுரையை முழுசாக பார்க்கும்போது நம்முடைய மனநிலை தான், நம்மளாம் எந்த மனநிலையில் இருக்கிறோமோ அதை அவங்க கொஞ்சம் அறிவு ஜீவித்தனமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு கட்டுரையாக வடிச்சிருந்தாங்க. ஒரு சிறந்த கட்டுரைன்னு சொல்லலாம். என்ன ஆக்சுவலாக ஒரு மனதிலும், அதாவது நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் தளர்ந்து நிமிர்ந்து நிற்குது, மற்ற மாநிலங்கள் நம்ம வியப்பாக பார்க்குறாங்க. ஒரு பக்கம் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் சமூகத்திலையும் நம்ம அந்த சமூக நலத்திட்டங்களை பெருசாக கொண்டு போகிறோம். அதே போல் இந்த சமூக நீதியை நிலைநிறுத்துறதுல நம்ம எல்லோருக்கும் முன்னோடியாக நிற்கிறோம் அப்படியெல்லாம் நம்புகிறாங்கல்ல. ஒரு பக்கம் அந்த அவங்களுடைய மனதில் இருக்கிற ஆதங்கம், என்னடா இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோதானா நம்ம ஸ்டேட், அப்போ அவ்வளோதானா, தமிழ்நாடுன்றதே இவ்வளோதானா, ஒரு பலூனை குத்தி அப்படியே வெடிக்க வச்ச மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நினச்சிட்டு இருந்ததெல்லாம் ஒன்று, அதை விட மிகப்பெரிய ஒரு கூட்டம், ஒரு ஒன்றுமே தெரியாத வெறும் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு நடிகன் பின்னாடி, அல்லது ஒரு நடிகன் சொல்றதையெல்லாம் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்களே, அல்லது ஒரு நடிகனுக்காக பரப்பப்பட்ட பொய்யான செய்திகள், பொய்யான வீடியோக்கள், பொய்யான தகவல்களை முழுசாக நம்பி வாக்கு செலுத்தியிருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு பக்கம் அந்த ஆதங்கத்தை அவங்க ரொம்ப பெரிய கட்டுரைகளாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போதும் கூட நேர்மையான சில பத்திரிகையாளர்கள், நான் காலையில் அந்த இவங்களுடைய பதவியேற்பை நேரலை பண்ணாங்க எல்லா ஊடகமும். நான் இப்போ அதை நான் ஒரு நேரலை போட்டிருந்தேன். அதில் நிறைய சொன்னேன். அது சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த வீடியோ முழுமையாக நம்ம தளத்தில் வெளியாகலை. அந்த லைவ் போட்ட ஒரு 2 மணி நேரம் மட்டும் மக்கள் பார்த்து நிறைய நேர்மையான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதில் சொன்ன ஒரு விஷயம்தான் என்னென்னா, இந்த நேரலை காலையில் இன்னைக்கு 6 மணிலேருந்து நேரலை போட்டாங்க. அந்த நேரலை போட்ட அதில், அதாவது கலைஞர் டிவி, சன் டிவி மாதிரியான ஒரு சிலரை தவிர இது எல்லோருமே விஜய்க்காக பாட்டு போட்டு பிரச்சாரம் போட்ட ஆட்கள் தான் அவங்கெல்லாம். அவங்களுடைய நேரலை நிகழ்ச்சி எப்படி இருந்ததுன்னா, அந்த ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி நேரலைக்கு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க அங்கே உட்கார்ந்துருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடகர்கள் அப்படின்னு தங்களை சொல்லிக் கொள்பவர்கள். எப்படி கொடுக்குறாங்கன்னா, அதாவது ஆங்கிலத்தில் பிளாபரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது தமிழில் உளறல்கள். இந்த உளறல்கள் அதுவும் நல்ல வார்த்தை தான். இந்த பிளாபரிங் அப்படிங்கிறதுக்கு 100% பொருத்தமானது, 100% சரியான எடுத்துக்காட்டு எதுன்னா, இன்றைக்கு அந்த நேரலை அப்படிங்கிற பேரில் இந்த ஒட்டுமொத்த செய்தி சேனல்களிலும் விஜயை பற்றி, விஜயனுடைய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை பற்றி அவங்க வர்ணித்த விதம் இருக்கே, அதுதான் அந்த பிளாபரிங்ன்றதுக்கு முழுமையான ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்.
அப்படி ஒரு இது. இப்போ அவர் இந்திரன், சந்திரன், தேவதூதன், பெரிய ஆளு. அவருடைய சூட்சமம் உங்களுக்கு தெரியாது. அவர் பெரிய சூத்திரதாரி. இத்தனை கணக்கெல்லாம் போட்டாரு. இத்தனை அரசியல் நகர்வுகளை நகர்த்தினாரு. அவர் களத்துக்கு போய் எல்லாரையும் பார்க்கலனாலே வந்து வீடுகளுக்கெல்லாம் இப்படி போனார், அப்படி போனாருன்னு சொல்லிட்டு பல்வேறு விஜயே கேட்டா வந்து சிரிச்சுருப்பார். அப்படி ஐயையோ! நம்மளுடைய ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாடி இத்தனை காரணம் இருக்கு. அது நமக்கே தெரியலையேப்பா! அப்படின்னு வந்து சிரிச்சிருந்திருப்பாங்க விஜயும் அவருடைய டீமும். அப்படி வந்து அவங்க உளறிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலையில். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, இந்த உளறல்காரர்களுக்கு மத்தியில் உண்மையிலேயே வந்து சென்சிபிளா பேசக்கூடிய உண்மையான பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், ஊடகர்கள் இப்பயும் இருக்காங்க. அவர்களும் வந்து பல்வேறு விதமான ஆய்வுகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அவர்கள் கண்டுபிடித்த காரணங்களை எல்லாம் இப்போ சொல்றாங்க. அதில் உண்மையான அக்கறை இருக்கு. ஏன் இந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுன்றது இப்படி போயிருக்கு, யார் இதை கெடுத்தது, யாரால இப்படியெல்லாம் ஆச்சு, யாருக்கு இதில் மெத்தனை போக்கு இருந்தது, திமுக பண்ண தப்பு என்ன, அண்ணா திமுக பண்ண தப்பு என்ன, இது அத்தனையும் வந்து அவங்க விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அலசல்கள் வந்து போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த விஜய் அந்த பதவியேற்பு அந்த நிகழ்ச்சி நடந்தது, ப்ளஸ் பதவியேற்க பிறகு அவர் பேசின விதம், இது வந்து இன்னும் பலருக்கு வந்து ஒரு அந்த ஆதங்கத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்கு. ஐயோ, எப்பேற்பட்ட ஆபத்து நம்ம சூழ்ந்திருக்கு, என்ன மாதிரி ஒரு மனிதன் இந்த நாற்காலியை நோக்கி வந்திருக்கான். எனக்கு உண்மையாகவே வந்து நடந்த அத்தனையும் நான் ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக தூங்குன மாதிரியும், இந்த 3 நாள் தூக்கத்தில் வந்து ஒரு கனவு முதல்வராக, அதாவது அதிக இடங்களில் விஜய் அவருடைய கட்சி ஜெயிச்ச மாதிரியும், அப்புறம் வந்து ஆதரவு தேடி அலைஞ்ச மாதிரியும், அப்புறம் ஆளுநர் ஒரு 4-5 நாள் சந்தித்த பிறகு வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த மாதிரியும், அப்புறம் அந்த முதல்வராக பதவியேற்பு அந்த நிகழ்ச்சி நடந்த மாதிரியும், அப்புறம் இவர் செக்ரட்டேரியட் போயிட்டு அந்த நாற்காலியை நோக்கி நடக்கிற மாதிரியும் ஒரு கனவாகவே இருந்துடக்கூடாதா, ஒரு கனவு கண்ட மாதிரி திடீர்னு விழிச்சு இருந்திருக்க மாட்டோமா அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது. உண்மையாகவே அது வந்து இது ஒரு பக்கம் ஏமாற்றம், இன்னொரு பக்கம் ஒரு ஆதங்கம், இன்னொரு பக்கம் பெரிய வருத்தம், இன்னொரு பக்கம் உண்மையாகவே வந்து இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ் மக்கள் என்னடா ஒரு சினிமாக்காரன் பின்னாடி போய் இப்படி கேவலமாக போயிட்டாங்களே அப்படிங்கிற வெறுப்பு, இது அத்தனையும் சேர்ந்த உணர்வு குவியலை தான் நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நான் காலையிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த மனநிலைங்கிறது எனக்கு மாறவே இல்லை. ஓகேவா? அதிலும் செக்ரட்டேரியட்டில் அந்த முதல்வர், அதாவது செக்ரட்டேரியட்டில் இறங்கி அங்கே இருக்கிற அந்த கார்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய மரியாதையை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முதல்வர் அறையை நோக்கி விஜய் நடக்கிற காட்சிகளை வந்து நான் பார்த்தேன். ஒரு கார்ப்பரேட் முதல்வர் மாதிரி அவர் வந்து போகிறாரு. அந்த நடை மெல்ல மெல்ல மெதுவாக அந்த நாற்காலியை நோக்கி நடக்குது. அவருடைய கால்கள் அந்த நாற்காலியை நோக்கி போகுது. நான் அந்த கால்களை பார்க்கல, அவருடைய முகத்தை பார்க்குறேன், அந்த முகத்தில் தெரிகிற உணர்ச்சியை பார்க்குறேன். அந்த நாற்காலிக்காக அவர் ஏங்கி காத்துக்கிட்டு இருந்த அந்த வெறி வந்து அவர் முகத்தில் இருக்குது. அந்த அத்தனை நாள் அந்த அந்த நாற்காலியின் மீதான அவருடைய கனவு என்னவா இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சது. அவர் போய் அந்த நாற்காலியில் உட்கார்ந்த போது உண்மையாகவே வந்து நான் வெட்கி தலைவணிந்தேன். உண்மையிலே வெட்கப்பட்டேன். எப்படி மனசே உனக்கு வெட்கமா இல்லையா? உன் உடம்பு கூசலையா? அந்த நாற்காலியை போய் தேடி உன் கால்கள் போகும்போது உனக்கு தடையே வரலையா? உன் கால்கள் தயங்கவே இல்லையா? யாரெல்லாம் உட்கார்ந்த நாற்காலி, யாரெல்லாம் அங்க உட்கார்ந்து ஆணைகள் இட்ட நாற்காலி. அப்ப விஜய்க்கு தகுதியே இல்லையா? விஜய் மாதிரியான ஒரு நபர் வந்து அங்க போய் உட்காரவே கூடாதா? இது எப்படிப்பட்ட ஒரு பார்ஷியாலிட்டி அப்படின்லாம் வந்து சிலர் யாருக்காவது தோணுச்சுன்னா, நண்பர்களே நான் சொல்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சயப்பட்ட சில முதல்வர்களையே சொல்றேன். பேரறிஞர் அண்ணா, அதாவது நான் திராவிட தலைவர்களையே நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். பேரறிஞர் அண்ணா, இந்த பேரறிஞர் அண்ணாவை வந்து அரசியலில் ஒரு துறவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தூய்மையான ஒரு துறவி மாதிரி வாழ்ந்து அரசாண்டுட்டு போன ஒரு மகான் அப்படின்னு சொல்லுவாங்க பேரறிஞர் அண்ணாவை. தன்னுடைய கனவிலும் கூட தன் கையில் கரைபடியக்கூடாது அப்படின்னு நினைத்த ஒரு தூய்மையான ஒரு மனிதர் அந்த நாற்காலியை அடைவதற்கு 12 ஆண்டு காலம் போராடினார்னா நாற்காலியாக போராடல,
மக்களுக்காக போராடினார், மொழிக்காக போராடினார், இந்த மாநிலத்தின் நலனுக்காக போராடினார், சமூக நீதிக்காக போராடினார், இங்க இருக்கிற மக்கள் சம உரிமை பெறுவதற்காக போராடினார், ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை முழுமையாக களையணும்னு சொல்லிட்டு உயிர் உள்ளவரை போராடினார். அப்படி போராடியதற்காக அவருக்கு தரப்பட்ட பொறுப்பு தான் அந்த முதல்வர் பொறுப்பு. அதை அனுபவிக்கிறதுக்கு அவர் வரல. அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து அப்படியே நீண்ட நாள் ஏக்கம் தீர்ந்தது அப்படின்னு விஜய் இன்னைக்கு ஒரு 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 ஃபீல் கொடுத்தாருல்ல, அதுக்கு வரல அறிஞர் அண்ணா. மிகப்பெரிய போராட்டம் செஞ்சு இந்த மக்களுக்காக போராடினார். அதுக்காக அவருக்கு தரப்பட்ட பொறுப்பு. அடுத்து கலைஞர் அவரும் அண்ணாவுக்கு நிகரான ஒரு போராளி, மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தக்காரர், மிகப்பெரிய உழைப்பாளி. அவர் தீட்டிய திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லலாம். இன்னைக்கு கல்வியாகட்டும், சமூக நீதியாகட்டும், அல்லது மற்ற துறைகள் அனைத்திலும் கலைஞர் காட்டிய வழிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒளியா திகழுது. அது கலைஞர் மீது இருக்கிற குருட்டுத்தனமான எதிர்ப்பால் பல பேருக்கு அது தெரியாது. அப்படி உழைத்ததற்கு கலைஞருக்கு கிடைத்த பரிசு கூட இல்லை, அதுவும் பொறுப்பு தான். அதுதான் அந்த முதல்வர் நாற்காலி. எம்ஜிஆரை வெறும் சினிமா கவர்ச்சியால வந்துட்டாரு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் அன்னைக்கும் குறை சொல்லிச்சு, இன்னைக்கும் சொல்றாங்கன்னா கூட எம்ஜிஆர் திராவிட அந்த இயக்கத்தின் தொடர்ச்சி தான், நீட்சி தான். அவர் ஒரு திமுகவினுடைய ஆரம்ப கால உறுப்பினராக இருந்து திமுகவில் கடுமையாக உழைத்து அந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கே உதவிய ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி எம்ஜிஆர். அவர் ஒரு கலைஞருடனான அந்த மனத்தாங்கல் காரணமாக வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்து திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியாக 5 ஆண்டு காலம் அவரும் பல்வேறு போராட்டங்களை சந்தித்த பிறகுதான் அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த திராவிட தலைவர்கள் இந்த 3 பேருக்கும் கிடைத்தது அப்படித்தான். அடுத்து மு.க. ஸ்டாலின் 50 ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவர் உள்ளாட்சித்துறை மேயரா, உள்ளாட்சித்துறை அமைச்சரா, துணை முதல்வரா, அவர் தீட்டிய திட்டங்கள், அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அதனுடைய நீட்சி தான் அவருக்கு தரப்பட்ட முதல்வர் பொறுப்பு. இவர்கள் அத்தனை பேருமே கடும் உழைப்பாளிகள். இவர்கள் அத்தனை பேருமே மக்களுக்காக உழைத்தவர்கள். இவர்கள் அத்தனை பேரும் சுகபோகத்தில் திளைத்து விட்டு நேரடியாக முதல்வர் நாற்காலிக்கு வந்துடல. அதனால அவங்க அந்த நாற்காலியை தேடி போகும்போது எப்போ போய் உட்காருவீங்க, சீக்கிரம் போய் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லணும்னு நமக்கெல்லாம் ஆசையாக இருந்தது. ஆனால் விஜய் அந்த நாற்காலியை தேடி போகிறாரு. அந்த அந்த வெள்ளை அந்த அந்த பூ துவாலை போடப்பட்ட அந்த நாற்காலியில் போய் விஜய் உட்காரும் போது உண்மையாகவே மனசு வலிச்சுது. அந்த தலைவர்கள், அப்படிப்பட்ட தியாகிகள், அப்படிப்பட்ட உழைப்பாளிகள், அவர்கள் அமர்ந்த நாற்காலியில் இவரா அப்படிங்கிற கேள்வியை தவிர்க்க முடியல. இவரானா இவர் உழைத்த உழைப்பு என்ன, நாட்டுக்கு செய்த நன்மை என்ன, மக்களுக்காக செய்த நன்மை என்ன, குறைந்தபட்சம் இவர் முன்னெடுத்த போராட்டங்கள் என்ன, குறைந்தபட்சம் இவர் இறந்த துறையில் அவர் செய்த சீர்திருத்தங்கள் என்ன, அல்லது எந்த பிரச்சனைக்காவது குரல் கொடுத்திருப்பாரா, தன் பிரச்சனைக்காவது குரல் கொடுத்திருப்பாரா, இப்போது வரைக்கும் பாசிசம் அப்படின்னு சொல்றாரு, அந்த பாசிசம் என்ன, எந்த பாசிசத்துக்கு எதிராக இவர் குரல் கொடுக்கிறாரு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையே இல்லையப்பா. இப்படி உழைக்காமல் வெறும் அந்த சினிமா பாப்புலாரிட்டி, அதே போல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஏமாற்றி மூளை செலவு செய்து அவங்க ஓட்டுகளை பறித்து ஒரு வகையில் அந்த ஓட்டுகளை திருடி இந்த பதவிக்கு இந்த தேர்தலில் வென்று அந்த பதவியை அடைந்து அந்த நாற்காலியை தேடி போய் அவர் உட்காரும்போது உண்மையாகவே அதை ஏற்க முடியலை. அவ்வளவு கனமாக இருந்தது மனசு அதை பார்க்கும்போது. அடுத்து எதெல்லாம் நடைமுறையில் இல்லையோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது தான் என்னுடைய வேலை அப்படிங்கிறதுல விஜய் உறுதியாக இருக்கார். நம்ம ஏற்கனவே அவருடைய அரசியல் அந்த 27 மாத கால அரசியலை பார்த்தோம். 27 மாதம்தான். ஒருத்தர் பிரபல நடிகராக இருந்தால் ஒரு 2-3 மாதம்னா கூட போதும், கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழியை காமிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம். அப்புறம் பொய் பிரச்சாரம், அவதூறு பரப்புறது, அது ஒரு பக்கம். இன்னொன்று,
நடைமுறையில நம்ம பார்க்க தலைகுனிகிற வெட்கி தலைகுனிகிற பல விஷயங்களை வந்து சர்வசாதாரணமா அவர் வந்து அரசியல்ல இது ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரியது, அடுத்தவர்கள் பார்த்து அதை அங்கீகரிப்பது ரொம்ப சுலபமா அங்கீகரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்தை நார்மலைஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த திரிஷா விவகாரம். இன்னைக்கு அந்த நேரலையில் பிளாபரிங் பண்ணாங்கன்னு சொன்னேன். அந்த பத்திரிகையாளர்களில் ஒரு மூத்த பத்திரிகையாளர், பிரபலமான ஒரு சேனலுடைய ஒரு ஹெட் அவர் இன்றைக்கு செஞ்சது அதை கேட்டு உண்மையாகவே வந்து ஒரு பக்கம் எனக்கு கண் கலங்கிட்டேன் நான். எதனாலன்னா கோபத்துலேயும் ஆத்திரத்துலேயும் அந்த கண் கலங்கிருச்சு. எவ்வளவு சீனியரு, எவ்வளோ பெரிய ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் பார்க்குது. அவ்வளவு பெரிய சேனலோட ஹெட்டு அவர் திரிஷாவை வர்ணிக்கிறார். திரிஷா அந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு உள்ளே வந்தாங்க. வந்த உடனே வந்து தலைவி வாழ்கின்ற கோஷம் எழுது. அங்கே இருக்கிற பிரபலங்கள் அத்தனை பேருமே வந்து திரிஷா தான் வந்து அடுத்த முதலமைச்சருங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவங்களுக்கு வணக்கம் போடுறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, என்னென்னவோ நடக்குதுங்க. அங்கே அந்த காட்சிகளை வர்ணிக்கிறார் அவர். அப்படி வர்ணிக்கும் போது ஒரு ஆண் பத்திரிகையாளர் அவர் வர்ணிக்கிறாரு, திரிஷா என்ன கலரில் சாரி, அதாவது புடவை உடுத்திருந்தாங்க, என்ன கலரில் ஜாக்கெட் போட்டிருக்காங்க, தலையில் என்ன வச்சுருக்காங்க, அவங்க மேக்கப் எப்படி இருக்குது, ரொம்ப எளிமையாக வந்திருக்காங்க. மேக்கப்ஸ் ஒரு திரைத்துறையை சேர்ந்த நடிகைக்குரிய அந்த ஒப்படைகளெல்லாம் பெரிதாக இல்லாமல் மிக எளிமையாக வந்திருக்காங்க. இது செய்ய வேண்டியது யார்? இதை ஒரு சாதாரணமாக ஒரு அங்கே இருக்கிற களத்தில் இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் ரிப்போர்ட்டரு அவர் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல இதெல்லாம் சொன்னாருன்னா கூட வந்து நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இதை சொல்கிறது யார்? ஒரு சேனலோட ஹெட்டு. உண்மையாகவே ரொம்ப வெக்கமாக இருந்ததுங்க. உண்மையாகவே வந்து அந்த வெக்கத்துலேயும் ஆத்திரத்துலேயும் கோபத்துலேயும் கண் கலங்கி போய் பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அப்படி ஆகிப்போச்சு தமிழ்நாட்டு மீடியா இவ்வளோ கேவலமாக போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடு தான் வந்து அதை காலையிலே வந்து நான் பகிர்ந்தேன். அது வந்து சரியாக போய் சேரலைங்கிறதுனால திரும்ப ஒரு முறை இங்கே நான் பதிவு செய்கிறேன். அப்புறம் விஜய் வந்து என்னமோ அந்த தன்னுடைய பேச்சில் வந்து இங்கே நிதி இல்லை அல்லது இவங்க தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. அதற்கு ஒரு நாள் முழுக்க விளக்க உரை, பொழிப்புரை, தெளிவுரை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சொம்படிக்கிற ஜால்ரா ஊடகவியலாளர்கள். அதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தாரு. மிகச்சிறந்த ஒரு பதில் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் விஜய் பேரை தவிர்த்திருக்கணும். அவர் எப்படி இந்த முதல்வர் பதவியில் இருக்கும்போது அந்த 3 ஆண்டு காலமும் வந்து விஜயனுடைய பெயரை உச்சரிக்காமல் அந்த கட்சி பேரை மட்டும்தான் 42 பேர் செத்ததுக்கு அந்த கட்சி பேரை மட்டும்தான் அவர் குற்றம் சொல்லியிருந்தார். அவர் பேரை கூட சொல்லாமல் விட்டுருந்தார். இப்போ எல்லாருமே அதுவே ஒரு மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வேற, அதை அப்போ பற்றி விரிவாக பேசும். அன்னைக்கு என்ன நிலைப்பாட்டில் இருந்தாரோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்பயும் சிஎம் இருக்கணும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆதங்கம். எதுக்கு இவரை வந்து என்டோஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போய் உட்கார்ந்துட்ட உடனே வந்து எந்த வகையில் அவர் தரம் உயர்ந்து விடுகிறது, எந்த வகையில் ஸ்டேச்சர் என்ன வந்து உயர்ந்துருச்சு? எதுவுமே இல்லையே. அந்த முதலமைச்சருங்கிற பேர் கூட வந்த உடனே வந்து அதை என்டோஸ் பண்ணணும்னு அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த பழைய உங்களுடைய அந்த கெத்தை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணாதான் அது நல்லது. இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களை ஒரு பொருட்டாக மதித்து நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அரசியலில் அவங்க புதிதாக ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி அந்த அங்கீகாரத்தை தயவு செஞ்சு தராதீங்க. நீங்களும் சரி, உதயநிதியும் சரி, நீங்கள் திரும்ப திரும்ப வாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் எத்தனை வாட்டி வாழ்த்துறீங்க, பதிலுக்கு வந்து ஒரு நாகரிகத்துக்காகவாவது வந்து நன்றி சொல்ல துப்பு இருக்கா? நீங்கள் போட்ட பிச்சில் தான் இந்த ஆட்சி வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் கொடுத்த எம்எல்ஏக்கள் தயவுல தான் இந்த ஆட்சி வந்து இப்போ பதவி ஏற்றிருக்காங்க. ஆனால் குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல துப்பு இருக்கா? 2-3 முறை வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு உதயநிதி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஆனால் ஏன் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. யாருக்காவது ஒரு மரியாதைக்காக ஒரு நாகரிகம் கருதியாவது வந்து ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சதா விஜயால? ஸோ இதுதான் விஜயனுடைய அந்த அந்த மனநிலைங்கிறது இதுதான். இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்கிறோம். இது ஒரு விதமான வக்கிரம் பிடித்த சைக்கோத்தனமான ஒரு மோசமான மனநிலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோம். அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு வந்து அந்த மனநிலை தொடருது, எந்த வகையிலும் மாறாது. கூடவே பிறந்தது எப்போதும் அப்படித்தான் இருக்கும், மாறாது.
அப்புறம் அந்த நாற்காலியை நோக்கி போனதுக்கு சொன்னனே, அது தகுதி என்ன தகுதி இருக்கு போய் சேர்றதுக்குன்னு. இப்போ புதுசா ஒரு தகுதி என்னன்னா, 42 பேரு இல்ல நான் 52 பேரு, இந்த எல்லா மொத்தமா சேர்த்து 52 பேர், 50 பேருக்கு மேல கொன்னுட்டாரு இல்லையா? இந்த 50 பேர் இறப்புக்கு இப்போ வரைக்கும் வந்து அவரு அனுதாபம் தெரிவிக்கல, வருத்தப்படல. யார் மேல பழிய போடலாம் அப்படின்னு தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இதுதான் வந்து அவருக்கு மெயின் குவாலிட்டி. இதுதான் அவர் வந்து இப்படி ஒரு நிலையை அடைவதற்கு காரணமா இருக்கு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. என்னடா அது, 50 பேர் செத்தா அதுதான் வந்து ஒரு தகுதியா? அப்ப யார் வேணா கட்சி ஆரம்பிச்சு 50 பேரை கொண்டு வந்துடலாமான்னா அப்படி அல்ல. இந்த 50 பேரை வந்து செத்தாங்கல்ல, அதை நியாயப்படுத்துறது. அதே போல இந்த குழந்தைங்களை வச்சு இந்த ஓட்டு திருட்டு நடத்துனாங்கல்ல, குழந்தைங்களை பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு, அல்லது அவங்கள பயன்படுத்தி ஓட்டு கேட்கறதுங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டப்படி அது குற்றம். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கல. இத்தனைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலைஸ் பண்ணுறாங்க அதையெல்லாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டத்தையே வந்து இதை மாத்துறாங்கல்ல, இதுதான் வந்து அவங்க ஒரு அந்த என்ன சொல்லுவோம், அந்த சமூக உளவியலை வந்து சிதைக்கிறது, சமூகத்தின் உளவியலை சிதைத்து தன்வசப்படுத்துறது. அதை தான் வந்து விஜய்க்காக அவங்க வச்சிருக்கிற அந்த கம்பெனிகள் வந்து தொடர்ச்சியாக செய்கிறாங்க. நம்ம முன்னே சொல்லியிருக்கேன், 35,000 வாட்ஸ்அப் குழுக்கள், பல பல ஆயிரக்கணக்கான அந்த ட்விட்டர் ஐடிக்கள், போலி ஐடிக்கள், இன்ஸ்டாவில் லட்சக்கணக்கான அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்க தான் வந்து தொடர்ச்சியாக ஒரு பொய்யான செய்தியை, அதே நேரம் அது வந்து விஜய்க்கு எதிரான செய்தியாக இருந்தாலும் விஜய்க்கு சாதகமாக பயன்படுத்தி இதை வந்து எல்லாரையும் வந்து அதை நம்ப வைக்கிறது, அதை வச்சு அவங்கள உணர்ச்சி வயப்படுத்துறது. எப்போதும் வந்து என்ன பண்ணாலே பரவாயில்ல, த்ரிஷா அந்த மாதிரி வந்திருக்கு, அது நியாயமா? த்ரிஷாவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்களே, அது சரிதானா? அதை விட முக்கியம், ஏதோ கட்டிய மனைவியை போல வந்து த்ரிஷா வந்து அந்த அந்த நிகழ்ச்சியில் உட்காந்துட்டு முகத்தில் அத்தனை பாவங்களை வந்து காட்டுறாங்களே. எம்ஜிஆர் மரணித்த போது எப்படி ஜெயலலிதா அந்த அந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டாங்களோ, நான் நடித்தாங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல, அப்புறம் அது வேறு பல பேருக்கு மனசு புண்ணாகும். அந்த சூழ்நிலை பயன்படுத்திக்கிட்டாங்கல்ல ஜெயலலிதா தனக்கு சாதகமாக. அப்படி இந்த ஒரு பதவியேற்பு விழா தனக்கு தரப்பட்ட முக்கியத்துவம், இதை முழுமையாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு த்ரிஷா அங்கே என்னென்ன மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாங்க. அதையெல்லாம் யாராவது குறை சொன்னால், எங்கள் அண்ணனுக்கு பல்லு இருக்குது, பக்கோடா சாப்பிடுவார், உனக்கு என்ன? எங்கள் அண்ணனுக்கு 32 பல்லு இருக்குது, 32 பக்கோடா சாப்பிடுவார், நீ யார் அதை கேட்கறதுக்கு? நாங்கள் இனிமேட்டு அப்படித்தான், இனிமேட்டு சொசைட்டி அப்படித்தான், யார் வேணா எப்படி வேணா இருந்துக்கலாம், அது கேட்க யாருக்கும் உரிமை இல்லை. கல்யாணம் பண்ணி தான் வந்து ஒரு பொம்பளை கூட்டினு வரணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த பசங்களுடைய பேச்சு, இவர்களுடைய அந்த மனநிலைங்கிறது மாறி போயிருக்குன்னா அதற்கு காரணம் இந்த சமூகத்தை இப்படி மாற்றி இருக்கிறது விஜயும் அந்த விஜயை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டமும் தான். இப்போ இது வந்து அத்தனை சுலபத்தில் வந்து இந்த மனநிலையை நம்ம சரிப்படுத்திட முடியுமா அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம். அப்போ இந்த மனநிலை எப்படியெல்லாம் போகும், என்ன மாதிரி இந்த சமூகத்தை சீரழிவுக்கு இழுத்துட்டு போகும்னா, நான் முன்னே சொன்னது தான், 30 ஆண்டு காலம் பின்னோக்கி நம்ம இழுத்துட்டு போவோம். இந்த பசங்க மனநிலைங்கிறது மாறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்த ஒரு 10 ஆண்டு காலமாவது வந்து இந்த மாதிரியான மனநிலை கொண்டவர்கள் தொடர்றாங்க. அப்புறம் அடுத்த தலைமுறை ஒன்று வரும். இப்போ அப்பா அம்மாவை வந்து வற்புறுத்தி ஓட்டு போடுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஓட்டு கேட்டாங்கல்ல அந்த பசங்க வளருவாங்க. அப்படி வளரும்போது விஜய் சிஎம்மாவே தொடர்ந்தால் அந்த பசங்களுடைய அடுத்த தேர்தலுக்கான வாக்குகள் வந்து நிச்சயம் உறுதி செய்யப்படும். ஸோ இப்படி ஒரு சமூகம் தரிகட்டு போயிருக்கு, ஒரு சமூகம் சீரழிச்சு போயிருக்கு, மனநிலை மொத்தமாக மாறி போயிருக்கு. அவர்களை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மடைமாற்றி அவர்களை ஒரு பித்து பிடித்த அல்லது இந்த ஹிப்னாட்டிசம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு விஜய் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காப்புல. இது எப்படி மாற்ற போகிறாங்க? பெற்றோர்கள் இதை அப்படியே அனுமதிக்க போகிறாங்களா? இந்த பசங்க வந்து இனியும் இதே மாதிரி தான் தொடருவாங்களா? இந்த கேள்விகளெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பயத்தை கொடுக்கறதா இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த பதவியேற்புக்கு பிறகு விஜய் வந்து போட்ட கையெழுத்தை பார்த்துட்டீங்க. விஜயனுடைய அடுத்த மூவ் என்ன?
விஜய் வந்து என்னென்ன நலத்திட்டங்களை அறிவிக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நலத்திட்டத்தையும் அவர் அறிவிக்க மாட்டார். அப்படி அறிவித்தாலும் அங்கே ஒரு இக்கு, அதாவது ஒரு புள்ளி, அதாவது அங்கே ஒரு கண்டிஷன் வைப்பார். இப்போ எப்படி 200 யூனிட் மின்சாரத்துக்கு வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, 500 யூனிட்டுக்கு மேலே போனால் 200 யூனிட் கிடையாது, 100 யூனிட் தான். அதாவது அந்த இக்கு, அந்த கண்டிஷனை வாக்குறுதி கொடுக்கும்போதெல்லாம் சொல்கிறதில்ல, வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு கண்டிஷன் போட்டிங்கன்னா இவ்வளோ பேரை ஃபில்டர் பண்ணலாம். அதே போலத்தான் இந்த மகளிர் உரிமை தொகையிலேருந்து எல்லாமே. இது இப்போதைக்கு இதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க, கொஞ்ச நாள் டைம் கொடுன்னு சொல்லிட்டாங்கல்ல, கொஞ்ச நாள் டைம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதையே வந்து எப்படி மாற்றுறாங்கன்னா, கொஞ்ச நாள் டைம் கொடுங்கிறத, தலைவா உனக்கு நீ டைம் வாழ்நாள் பூரா டைம் தரேன் தலைவா, நீ எங்களுக்கு ஒன்றும் பண்ணாத தலைவா, நீ முதல்வர் சேரில் போய் உக்காந்துல்ல அதுவே எங்களுக்கு போதும், நீ அதை அப்படியே கண்டினியூ பண்ணு, நீ எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், இலவசமாக எதுவும் தர வேண்டாம், நீ இலவசமாக பஸ் எல்லாம் விடாத, எங்களுக்கு காசெல்லாம் நீ கொடுக்காத, சிலிண்டர்லாம் எங்களுக்கு வேணவே வேணாம், நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் மட்டும் போதும். நான் கற்பனையாக என் மனசில் பட்டதெல்லாம் நான் சொல்லலைங்க. இப்போ சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் இந்த பிரச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சாரத்தை யார் ஆரம்பித்து வச்சுருப்பாங்கன்றத உங்களுடைய யூகத்துக்கே நான் விட்டுடுறேன். அதனால் இப்போதைக்கு வந்து அறிவித்த எந்த திட்டத்தையும் செயல்படுத்த வேண்டிய அவசியம் கூட விஜய்க்கு இல்லை. காரணம், இந்த சமூகத்தின் மனநிலையை அவர் நினைச்ச மாதிரி மாற்றிக்க முடியும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அப்படியே அதற்கேற்ற மாதிரி மனநிலையை மாற்றிப்பாங்க. த்ரிஷா வந்து லீகல் தான்டா, நான் அப்படி கூப்பிட்டு வர்றது நியாயம் தான்டா, அதில் எந்த தப்பும் இல்லை, நீ இப்படியே போய் பரப்புன்னா அதை அப்படியே போய் பரப்புறாங்க. இப்போ என்ன நடக்குது, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எத்தனை வீடியோ பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது வந்து இது தப்புன்னு அந்த பயலுங்க சொல்கிறாங்களா? எங்கள் அண்ணன் எவ்வளோ வேணா எத்தனை பேர் வேணா வச்சுப்பாரு, அதை கேட்க நீங்கள் யார் அப்படின்னு திருப்பி நம்மளை கேட்குறாங்க. இது ஏன் நீ பேசுகிற, உனக்கு பேச என்ன தகுதி இருக்குது அப்படின்னு திருப்பி நம்மளை கேட்பாங்க. புரியுதா? அதே போல தான் இப்போ தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு, வாக்குறுதி கொடுத்தாரு உங்கள் அண்ணா, இதெல்லாம் நிறைவேற்றுவாரப்போனா அவர் ஏன் நிறைவேற்றணும்? அவர் நிறைவேற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு முன்னே ஒரு பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் அண்ணன் அரசாங்கத்துக்கு ஆசை தொட மாட்டார், எல்லாமே அவருக்கு பாக்கெட்லேருந்து சொந்த காசில் செலவு பண்ணுவார். எது எல்லாருக்கும் 2500 போடுறது, 6 சிலிண்டர் கொடுக்குறதெல்லாம் வந்து விஜய் தன்னுடைய சொந்த காசுலேயே செஞ்சிருவார் அப்படின்னு அந்த பைத்தியங்கள் சொல்லிட்டு இருந்ததில்ல. அந்த மாதிரி இந்த பைத்தியங்கள் சொல்லுது, வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றினவர்? அவர் சொன்னார் செய்வோன்னு சொன்னார், முடிஞ்சா செய்கிறாரு, நீங்கள் செய்யவே வேணாம்னா நீங்கள் அந்த சேரில் உட்காந்துருங்க போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இதுதான் விஜய் ஏற்படுத்தி இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்து வந்து இன்னும் எத்தனை காலத்துக்கு தொடரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமுறையே வந்து அது சீரழிஞ்சு இந்த தமிழ்நாடு மிக பின்னோக்கி போகும் அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தம். நம்ம இதை சொல்கிறத நம்ம சொல்லிட்டே தான் இருக்க போகிறோம். ஏன்னா இதை வந்து அதுக்காக நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது, இதை பேசாமல் அப்படியே விட்டுற முடியாது. போய் சேர்ற வரைக்கும் சேரட்டும். அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது வந்து இதை உள்வாங்கிட்டு தங்கள் கண்ட்ரோல் இருக்கிற கொஞ்சம் பேராவது வந்து மாற்ற முயற்சி பண்ணுவாங்கல்ல, அதுக்கு உதவுனா அது பெரிய சந்தோஷம் தானே.